ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அருமையான ஒரு பாயாசம் ஒன்று செஞ்சு ஓடலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி பாயாசம் தானுங்க. ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, வெள்ளை கலரில் இருக்கும். அதை வந்து ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா, நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் ஜவ்வரிசி. அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. சரிங்கண்ணா, ஊற வச்சுட்டு நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதையெல்லாம் வறுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா, நான் வந்து பாதாம், முந்திரி, திராட்சை, பிஸ்தா ஓகேங்களா, அதெல்லாமே போட்டிருக்கிறேன். பாதாம் வந்து நிறையா கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஒரு 150 கிராம் வர்ற மாதிரி எல்லாமே போட்டுக்கலாங்க. நம்ம போட்டு நல்லா கொஞ்சம் நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சரிங்கண்ணா, இது பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாயாசம்னா எப்போவும் வைக்கிற மாதிரி இருக்காதுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, செஞ்சுட்டு எனக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நான் போடுற எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பில் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிங்க. நம்ம அந்த ஊற வச்சுருந்துருப்பில்லங்க, அதை வந்து ஜவ்வரிசியை வந்து தண்ணி வடித்து போட்டுக்கலாங்க. சரிங்களா, நெய்யிலேயே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் மாவாக வர்ற மாதிரி இருக்கும், பரவாயில்லைங்க. அது அக்கால் தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. அது அப்படி வந்தால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. வேகையில் வந்து எல்லாமே கண்ணாடியாட்டம் நல்லா வெந்துடும். சரிங்களா, சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்வீட்டு, நல்லா இருக்குங்க. பாயாசம்னா நார்மல் பாயாசம்னு நினச்சிக்காதீங்க. எப்போ செய்கிற வீட்டில் அதே பாயாசம் அதே மாதிரி இருக்கும், நல்லா நினச்சிக்காதீங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். மாட்டுப்பால் வந்து நான் ஒரு லிட்டர் காய வச்சுருக்கிறேன். அந்த பாலை ஊற்றிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டுங்க நெய்யில். அப்புறம் பால் அதுக்குள்ளேயே அப்படியே ஊற்றிக்கலாங்க. சரிங்களா, ஊற்றினோடனே நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி கலரிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் விஸ்க்குன்னு அடி பிடிச்சிக்குது, அதனால் நம்ம கலரிக்கலாங்க. சரிங்களா, இந்த ஜவ்வரிசி வந்து வெந்துச்சா வேகலையான்னு எப்படி தெரியும்னா, இந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள், ஜவ்வரிசி வந்து வெள்ளையாக இருக்கும். இந்த ஜவ்வரிசி அது அப்படியே கண்ணாடியாக மாறணும். சரிங்களா, அப்போ தான் வந்து அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா வெந்துடும், அதெல்லாம் ஒன்றும் பயந்துக்காதீங்க, நல்லா வெந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள் எப்படி தான் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து சர்க்கரை வந்து ஒரு 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேங்க. 3/4 டம்ளர் சர்க்கரை. நான் 1 டம்ளர் ஜவ்வரிசி போட்டேன்ல, அதுலேயே 3/4 டம்ளர். நீங்கள் சர்க்கரை வந்து சுகர் வந்து நல்லா இனிப்பு நல்லா வேணும் அப்படின்னா 1 டம்ளர் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 டம்ளர், அதுக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் அளவாக தான் ஸ்வீட் சாப்பிடுவோம், அதனால் பாருங்கள் ஒரு 3/4 இது வெந்துருச்சு. இன்னும் எல்லாமே போட போட எல்லாம் ஃபுல்லாக டைமாக இதாயிருங்க, வெந்துடும். அப்புறம் குங்குமப்பூ வந்து ஒரு பெஞ்ச் போடுறேங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணியே ஆகணுங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், வீட்டில் எதாவது சாமி கும்பிட்றது எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி டப்புன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, நாங்கள் இன்றைக்கி அமாவாசை சாமி கும்பிட்றதுனால ஏதோ ஒரு பாயாசம் வைக்கலாம் அப்படின்னு, எப்போவும் செய்கிற மாதிரி செய்ய வேண்டாம், கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லா கலரணுங்க. இதை இந்த பாயசத்தை பொறுத்தளவு கொஞ்சம் கலரிகிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிக்கும் விஸ்க்குன்னு. சரிங்களா, பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இருக்குது பார்த்திங்கன்னா. வெந்துருச்சுங்க, எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் அடுத்தது நட்ஸ் தான் போடணும். இருங்க பார்க்கலாம், இருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போடணும். சரிங்களா, அவ்வளோதான். நட்ஸ் போடுற வீடியோ வேறு நான் கிளிக் பண்ண விட்டுட்டேன். கொஞ்சமாக இருக்குது, அதையும் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், நான் வந்து அந்த ஜவ்வரிசி அளவுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நட்ஸு, அந்த மாதிரி நிறையா போட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன இருக்குதோ அதை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் தண்ணியே ஊற்றலிங்க. ஓகேங்களா, ஒரே 1 லிட்டர் பாலில் இந்த பாயாசம் முடிஞ்சுது. சரிங்களா, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணியே ஆகணும். நீங்கள் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சரிங்களா, வாவ் சூப்பர். பார்த்திங்கன்னா கண்ணாடியாட்டம் இருக்குதுங்கண்ணா. அவ்வளோதான், நீங்கள் வெந்துருச்சு. அந்த கண்ணாடியாட்டம் இருந்தால் தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், வாவ், பார்க்கறக்கே எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, செம்ம டேஸ்டியாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், எல்லோரும் ட்ரை பண்ணலாம். பாயாசம்னா இனிமேல் நார்மலாக வீட்டில் வைக்கிற மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. சரிங்களா, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நல்லா இருக்குதா இல்லையா, எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள். சரிங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப நன்றிங்க.